நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ஒத்துக்கிட்டு என் கூட வந்தா உங்க சம்மதத்தோட நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றேன். இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நானே என் வழியை பார்த்துக்கிறேன். நல்ல பதிலை யோசிச்சு சொல்லுங்க. நான் உங்க மகன். சூரிய எடுத்து கண்ணுக்குள்ள சொருனா கூட என் அம்மா கூட அசையாது. உங்க உறுதி என்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு நொடிய முன்னாடி நின்னாலும் சரி, துண்டு துண்டா அறுத்து கடல்ல வீசிடுவேன். என்னடா தம்பி என்ன இப்படி பேசி போகுது? பேசத்தான் செய்வான். வயசு வேகத்தை காட்டுறான்ல, மூளைக்குள்ள பொம்பளை உட்காந்து ஆட்டி படைக்கிறான்ல. யார் புள்ளனா அது? டேய், கழுதுக்கு என்னடா குலங்கோத்திரம்? கழுத, அவ்வளவுதான். அண்ணே, தம்பி உங்களை இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லைண்ணே. மயக்கி வச்சிருப்பால, அதைத்தான் செய்வான். அவனுக்கு தெரியலடா, தொடர்ந்து பிடிவாதமா அப்படியே நின்னுட்டோம்னா அப்பங்கார சரின்றுவான்னு முறுக்கிறான். ஒழுகிற மூக்க புறங்கையால துடைக்க தெரியாதவன் அப்பனையே அதட்டி பாக்குறான். பாப்போம், அதான் டைம் கொடுத்துட்டு போயிருக்காருல, அது வரைக்கும் விட்டுத்தான் பாப்போம். எம்பிட்டுத்தான் துள்ளி ஏகறான்னு பாப்போம். அண்ணா, அப்ப நாங்க கிளம்பணுமாண்ணா? பார்த்தல, பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டா இப்படித்தான் ஏதாவது பஞ்சாயத்து கொண்டு வந்து நிற்கும். சூட்டோட சூடா நான் சொன்னதை செய். சரிண்ணா. என் கண்ணை பார்த்து பேசவே கூசுவான், இப்ப எதிர்த்து நிக்கிறானா? பச இருக்கிற இடம்னு பொம்பளை விட்டு வலை வீசுறான அந்த வார்த்தை பாத்துக்கிறேன். அண்ணே, வரண்ணே. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, யார் பேசுறதுங்க? காவியா? ஆம்பா, இது வந்துட்டேன். உனக்கு எப்ப யாரை கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உசுறு மூச்சுன்னு வசனம் பேசாத. என்னண்ணே பிரதர்? என்ன சார், இந்த உலகத்துல இருந்து வேற உலகத்துக்கு போயிட்டீங்க போல. ஆமா, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்பாவே எதிர்த்து பேசுற? என் வாழ்க்கைக்கு நான் தானே பேசி ஆகணும். அப்படி என்னதான் ஸ்பெஷல் அந்த பொண்ணு கிட்ட? அந்த பொண்ணே ஸ்பெஷல் தாண்டி. ஓ, அப்ப அவளுக்காக நீ என்ன வேணா செய்வியா? இந்த உலகத்தையே ஜெயிச்சு அவ காலடியில போடுவேன். ஓ, அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவ? லூசு மாதிரி கேள்வி கேக்குற. இல்ல, அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கும் ஹெல்ப் பண்ணுவியா? என்ன பண்ணணும்? அது நானும். யாரு? என்ன யாரு? நீ லவ் பண்ற பையன். ஓ, அதுவா? சுரேஷ். அவன் கிட்ட பேச ஆரம்பிச்ச 5வது நிமிஷமே நாம அப்படியே மயங்கிடுவோம். சூப்பரா பேசுவான், கவிதை கூட எழுதுவான். என்ன பத்தி நிறைய கவிதை எழுதிருக்கான் தெரியுமா? உன்னை பத்தி எழுதுறானா? பெரிய ஆள் தான். அப்புறமா குமார். அவன் யாரு? அதுவா, என்ன லவ் பண்றவன். நல்ல சுருட்டு முடி, சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவான், பயங்கர ஸ்பீடா வண்டி ஓட்டுவான். அவன் பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு போனா அப்படியே பறக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டேனியல். அவனை நீ லவ் பண்றியா? ஐயா, நான் யாரையுமே லவ் பண்ணல. அவங்க 3 பேர் தான் என்ன லவ் பண்றாங்க.
நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. ஆளு முகரையும் பாரு, அடிச்சு மூஞ்சி வஞ்சலாம் உடச்சிடும். படி. ஏன் கோவிக்கிற? எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் டிசைட் பண்றாங்க. ஒருத்தனை பார்த்து அவன்கிட்ட மட்டும் பேசினா அவன் தான் உலகத்திலே அப்படியே பெரிய ஆள் மாதிரி தெரிவான். 4-5 பேர்கிட்ட பேசி பழகுனாதான் யாரு பெஸ்ட்னு தெரியும். ஏய், இதுக்கு பேர் லவ்வா? அப்புறம் ஒரு ஆளை பார்த்த உடனே நெஞ்சுக்குள்ள அப்படியே மின்னல் அடிக்கணும். சட்டுன்னு மனசுக்குள்ள காதல் அரைஞ்ச மாதிரி கத்தி சொல்லணும், இதுதான் உன் ஆளு, இவளோட தான் இல்லை இவனோட தான் இனி உன் வாழ்க்கைன்னு உடனே சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்து பேசி பழகி நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். ஓ, ஆனா எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை அந்த 3 பேர் மேலேயும். அதனால அவங்க பண்றது லவ் இல்லையா? அது வயசோட வேகம். அவங்கள விட்டு 4 அடி தள்ளியே நில்லு. இல்ல இல்ல, நீ வேணும்னே ஒலட்டி விடுற. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும்னு. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு கூட உன்னை அப்படிதான் செலக்ட் பண்ணிருப்பாள். உங்களை பத்தி ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். நீ ஒன்னாடி டேய், யார ஒருத்திக்காக என்ன கொள்ள பாக்குறல? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா அதத்தான் பண்ணுவேன். வா. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஃபுல் ஜாலியா இருப்பேன். பெரியப்பாவுக்கு நீ செல்ல புள்ள வர நல்ல ஊர் சுத்துவ. ஏய், கொஞ்சம் நல்லதா சரியா, அதான் எல்லா பிரச்சனையும் முடிய போதில்ல. பாட்டி, போயிட்டு வரேன் பாட்டி. அழாதம்மா. இல்ல பாட்டி, புத்தி அழக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. திரும்பி வர்றது தெரிஞ்சா ஊருக்கு போறோம்னு சந்தோஷப்படலாம். ஆனா ஏன் போறோம், எப்ப வருவோன்னு எதுவும் தெரியல. சிரிச்சாலும் அழுதாலும் எப்பவும் உங்க எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். காலையில சீக்கிரம் எந்திரிக்கலன்னா திட்டுறதுக்கு பாட்டி இல்லாம பாட்டியோட மடியில படுத்து கதை கேட்காம சீண்டி விளையாடுற தங்கச்சிய பார்க்காம அவளோட சண்டை போட்டு சமாதானமாயி கட்டி பிடிச்சு தூங்காம எது நடந்தாலும் என்னை விட்டு கொடுக்காத அப்பா அம்மா குரல் கேட்காம எத்தனை நாளும் தெரியல. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ராட்சசம் உயிர் துடிக்கிறது கதையா கேட்டப்போ வலிக்கல. இப்போ என் உயிரை எங்க விட்டுட்டு 300 கிலோமீட்டர் தாண்டி போறப்போ மனசு வலிக்குது பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ என் உயிரை எங்க விட்டுட்டு 300 கிலோமீட்டர் தாண்டி போறப்போ மனசு வலிக்குது பாட்டி. ராட்சசனா இருந்தா கூட அவனுக்கும் வலிச்சிருக்கும்ல பாட்டி. ராமநாதா, உன் மக ஒவ்வொரு வார்த்தையிலையும் என் உசுரை அப்படியே உடைச்சிட்டானா. இதை என்னால தாங்கவே முடியல. ஏமா ஏமா இப்படி அழ வச்சுட்டேடி பாவி, போடி. காவ்யா, எல்லா பிரிவும் ஒரு சந்தோஷமான சந்திப்புக்கு தான். நாங்க மட்டும் உன்னை விட்டுட்டு நிம்மதியா தூங்கிடுவோமா என்ன? ராத்திரியும் பகலும் இனிமே இந்த வீட்டுல ஒண்ணுதான். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, எல்லாம் சரியாயிடும்.
நாம மறுபடியும் பாக்குறப்போ இந்த வலியெல்லாம் சந்தோஷம் அடிச்சு விரட்டி விட்டுரும் பாரு. அந்த நம்பிக்கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தாம்மா கிளம்புறேன். வரேம்மா. அண்ணா, அரவிந்த், டேய் என்னடா கோவம் இது? குழந்தை மாதிரி அவளை போயிட்டு வான்னு சொல்லு. அண்ணா நான் கிளம்புறேன். இங்க பாரு, என்ன நல்லா பாத்துக்கோ. திரும்பி வரப்போ அடையாளம் தெரியாம குண்டு பூசணிக்காயா வர போறேன். சும்மாவா? பெரியப்பா வீட்ல தினம் கறி சோறு இல்லையா? ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிடுவேன். இனிமே நீ என்ன அரைஞ்சிருவன் பாத்துக்கோலாம் சொல்ல முடியாது. உன்னை பார்க்காம ரொம்ப சந்தோஷம் இல்ல? அப்படியே அரைஞ்சிரும் பாத்துக்க. முதல்ல உள்ள போ. டே அரவிந்த், சும்மா இருங்கப்பா. அவன் என் தங்கச்சி, நான் சொன்னா கேப்பா. நீ முதல்ல உள்ள போ. என்னடா இது பைத்திய மாதிரி நடந்துக்கிற? காவியா, நீ முதல்ல கிளம்பு. காவியா, அண்ணன் சொல்றல, நீ முதல்ல உள்ள போ. சாரிண்ணா, நான் போறேன். என் வாழ்க்கைக்காக நான் அழுததை விட நீ அழுதது தானே அதிகம். நான் இங்க நின்னா என் கண்ணில் கண்ணீரை பார்க்க கூடாதுங்கிற உன் வைராகியம் உடைஞ்சு போயிடும். நான் உன் பேச்சை தூக்கி வீசிட்டு போறேன். உனக்கு மட்டும் போன் கொடு. நீ தான் பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 தடவை. நான் கிளம்புறேன். சரி, கிளம்பு. அரவிந்த், மனுஷன் எதையும் கடந்து போறானோ இல்லையோ, நிச்சயம் காலம் எல்லாத்தையும் கடந்து போகும். வலியும் கண்ணீரும் தான் அனுபவம். அதுதான் நம்ம எல்லா சந்தோஷத்துக்கும் வாசல். எல்லாம் மாறும், கவலைப்படாது. அண்ணா, பொறாமையா இருக்குண்ணா. இந்த கழுதையை பெரியறப்போ எவ்வளவு துடிச்சு போறியே. இவ இடத்துல நான் இருக்கணும்னு தோணுது. பக்கத்துல இருந்துட்டு நான் இன்னைக்குதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு போன்ல ஒன்னும் பண்ணாதண்ணா. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். வரேம்மா. சாப்பாடு எடுத்து வைக்கவா? என்னையா? என்ன நொன்னையா? நீ உன் புருஷன் மாதிரி நாடகத்தை போடாது. இந்த கறியும் தின்னுட்டு நல்லா தூங்கி எந்திக்க அவன் வீட்டுக்கு வந்தேன். என்ன ஏண்டா கோவிக்கிற? சாப்பிடுறேன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன நக்கலா? நான் ஏன் கோபப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்ட என்ன கோவிச்சுக்கிறியே? இந்த வீட்ல எந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் சொல்லு. என்னடா அது தலையில கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாம பரட்ட தலை மாதிரி? இப்ப அதான் ரொம்ப முக்கியமா. உட்காரு. உள்ள வேலை இருக்கு. அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. கொதிச்சதும் மீனை போட்டு இறக்கணும். பதமா இறக்கலனா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இப்ப நீ உட்காரல, அப்புறம் கிச்சன்ல ஒரு பாத்திரத்துல எதுவுமே வேகாது. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவேன். உட்காரு. என்னடா நீ? சரி, சீக்கிரமா சொல்லு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொன்னது எதுவுமே உன் காதுல விழலையா? புதுசா கேக்குற? அந்த பொண்ணு பேர் என்ன? சொல்ல மாட்டியா? காவியா. பேரை கேட்ட உடனே இருந்த கோவம் புறாவும் காத்துல கரைஞ்சு போச்சு. என்ன என்னடா செய்ய சொல்ற?
அவர்கிட்ட பேசுமா. உங்க அப்பா கிட்டயா? ஆ, நான் என்ன பேசணும்? அவருக்கு அவர் கௌரவம் முக்கியம்னா எனக்கு என் காவியா முக்கியம். மரியாதையா அவங்க வீட்டுக்கு என் கூட வந்து நிச்சயதார்த்தம் பண்ண சொல்லு. நான் சொன்னா அவர் கேப்பாராடா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. கேட்கணும் இல்லையா, கேட்க வைக்கணும். என்னை பற்றி தெரியல உனக்கு. ஒத்து வரலன்னு வச்சுக்க, கோயிலில் வச்சு தாலியை கட்டி வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து குடும்பம் நடத்துவேன். சொல்லு அவர்கிட்ட. என்னடா இப்படி பேசுற? அவர் காதுல விழுந்துற போகுது. கேட்டா என்ன செய்வாரு? தலையை சீவிடுவாரா? ஏன்டா சண்டைக்கார மாதிரி திரியற? நான் கேட்டது எதுவும் நடக்கலன்னா மகனை படிஞ்சு நின்னுலாம் பேச மாட்டேன். சட்டையை பிடிச்சு சண்டை தான் போடுவேன். நீனா என் கோபத்தை சுரண்டி பார்க்க வேணான்னு எடுத்து சொல்லு. என்ன புரியுதா? எங்கேருந்துடா இம்புட்டு தைரியம் வந்துச்சு உனக்கு? காவியாவை நினைச்சா தைரியம் துணிச்சல் எல்லாம் தானா வரும். என்ன பத்தி சொல்லிருக்கியா? யாருகிட்ட? அந்த பொண்ணு கிட்ட. நம்ம குடும்பத்தை பத்தியும் எல்லார் பத்தியும் பேசுவாள உன்கிட்ட? அது ஒரு ஊமக்கத்தால ஒரு நாளைக்கு 4 வார்த்தை பேசுறதே பெரிய விஷயம். என்னை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றதுக்கே அதுக்கு பல மாசம் ஆச்சு. 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா? உன் புருஷன் எனக்கு வில்லன் நினைக்கிற மாதிரி அவங்க வீட்டில் ஒரு வில்லன் சுத்திட்டு இருக்கேன். அவனை பேசி சரி கட்டிட்டு இங்க வந்தா இந்த ஆளு கௌரவம் கௌரவம்னு பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. போன விஷயம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு கிடப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவ்யா, எவ்வளவு நேரம் தான் நான் உன்னை கவனிக்காத மாதிரியே நடிக்கிறது? இந்த முடிவு எடுத்ததில்ல எனக்கு மட்டும் சந்தோஷம் நினைக்கிறியா? சாரிப்பா. இதே ரோட்ல உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நட பழகிருக்கேன். எதிரில் சைக்கிள் வந்தா கூட என்னை பதறி பிடிச்சிருவீங்க. முதல்ல ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் மாட்டி கூட்டிட்டு போனப்போ எத்தனை கனவு கண்டிருப்பீங்க. எனக்கு புரியும் புரியாதுன்னு யோசிக்காம என்கிட்ட என்னென்னலாம பேசிட்டு வந்தீங்க. நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும்லாம் முக்கியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னை கலெக்டர் ஆக்கணும்லாம். உங்க கனவை ஒண்ணு கூட நிறைவேற்ற முடியாம உங்க நிம்மதியை தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் பதற வச்சுட்டு என் மகளோட ஃபியூச்சர் என்னாகுமோங்கிற கேள்வியை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு மகளா இருக்கிற எந்த தகுதியும் எனக்கு இல்லப்பா. ஏன் அப்பா உனக்கு கனவு மட்டும்தான் சொல்லி கொடுத்தனா? தன்னம்பிக்கை சொல்லி கொடுக்கலையா? நடந்ததையே யோசிச்சு யோசிச்சு குழம்பி கிடக்க சொன்னா நீயா கத்துக்கிட்டியா? இல்ல நம்மளை பிரியறப்போ ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே இவருக்கு. 4 பேருக்கு முன்னாடி முகத்தை கவலையா காட்டிக்க தெரியாத அப்பாவை நடு ரோட்ல நின்று அழ வைக்கணும்னு பாக்குறியா? பலிக்குதுப்பா. என் அப்பாக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு யோசிச்சா எதுவுமே இல்லை, அவமானத்தை தவிர. நீ செய்வடா. இந்த அப்பாவுக்காக என்னென்ன செய்யணும்னு நினைச்சியோ அதெல்லாம் நீ செய்வ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நம்பிக்கை தான்ப்பா, நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை தான் என்னை இன்னும் அதிகமா கொல்லுது. என்ன நம்பாதீங்கப்பா, நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா. செத்துருவோம்மா, உங்க அப்பா செத்துருவேன். என் மக மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு சொட்டு குறைஞ்சாலும் என் உடம்புல உசுர நிற்காது. இனிமே இந்த மாதிரிலாம் யோசிக்காத. நீ குழந்தையா இருந்தப்போ தூக்கம் வரலன்னா என் நெஞ்சில் படுத்தாம தூங்குவேன். விவரம் தெரிய ஆரம்பிச்சப்போ என் தோளில் சாஞ்சு யோசிச்சுட்டே நீ தூங்குவ. என் மகளுக்கு நிம்மதியை மட்டுமே கொடுத்த தோளில் இன்னைக்கு அவ சாஞ்சு அழுதுட்டு இருக்க. உலகத்தையே தூக்கி சுமந்தா கூட வலிக்காத இந்த தோளில் உன் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் மலையா உட்காந்து நசுக்குதுமா. அப்பாவுக்கு எப்படி வலிக்கும்? இந்த ரோட்ல உனக்கு நான் சொன்ன கனவெல்லாம் ஞாபகம் இருக்கு.
ஆனா எனக்கு தூக்கம் வராத என் மகளை தோள சுமந்துக்கிட்டு விடிய விடிய நடந்துக்கிட்டே கதை சொன்னதாம ஞாபகம் இருக்கு. அப்பா எது சொன்னாலும் நிஜம்னு நம்புறேன். எது சொன்னாலும் சரின்னு தலையாட்டுற என் மகளை என்னை விட்டு தூரமா போன விரட்டுனே. எனக்கு வலிக்காதா? சாரிப்பா. எதுக்கு தெரியலப்பா. ஆனா மனசு அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. சாரிப்பா. ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். போலாம் சார். செய்யாத தப்புக்கு எவ்வளோ தூரம் தான் நீ ஃபீல் பண்ணுவ? ஆட்டோவில் இரு.